சமீப காலமா அதிமுக பத்தி செய்திகள்ல பார்த்துட்டு இருக்கிற பல்வேறு சர்ச்சைகளுக்கு திமுக தான் முக்கிய காரணம் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் பேசிக்கிறாங்க. திமுக வேணும்னே திட்டமிட்டு டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் போன்றோருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிமுகக்குள்ள பாகுபாடு இருக்கு, கட்சி பலவீனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான கதை நாடகத்தை தயார்படுத்திட்டு வர்றாங்கன்னு அதிமுக தொண்டர்கள் கருதுறாங்க. டிடிவி மட்டும் இல்ல, ஓபிஎஸ் உட்பட இந்த கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட பலரும் ஒரு வகையில கட்சிக்கு எதிரானவங்களா தான் செயல்பட்டு இருக்காங்கிறது அதிமுக தொண்டர்களுடைய நம்பிக்கை மற்றும் வாதம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஓபிஎஸ் ஒரு காலத்துல சசிகலா சிறைக்கு போக வேண்டியவங்க அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய ஆதரவாளர்கள் கட்சி அலுவலகத்தையே அடிச்சு நொறுக்குனாங்க. இன்னொரு பக்கம் டிடிவி 16 எம்எல்ஏக்களை பிரிச்சுக்கிட்டு சிஎம் மாற்றத்துக்கான கோரிக்கையை வச்சாரு. இப்படிப்பட்ட இவங்களுடைய செயல்கள் கட்சியை பலவீனப்படுத்தக்கூடிய வகையில் இருந்ததுனாலதான் இவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்களாம். அதிமுக ஒரு மிகப்பெரிய ஜனநாயக இயக்கமா இருக்க, மன்னார்குடி மாஃபியா குடும்ப அரசியல் செஞ்சு கட்சியை பலவீனப்படுத்துறதுக்கு துளி கூட அனுமதிக்காம தான் கட்சியை விட்டு அவங்க விலக்கப்பட்டிருக்காங்கன்னு அதிமுக தொண்டர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அதிமுக பாஜக கூட்டணி குடும்ப அரசியலை எதிர்க்குது. இன்னொரு பக்கம் டிடிவியும் சசிகலாவும் குடும்ப அரசியலை மட்டும்தான் முன்னிறுத்துறாங்க. இப்படிப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் காரணங்களை அடிப்படையாக கொண்டுதான் மீண்டும் இவர்களை அதிமுகவுக்குள்ள சேர்த்துக்கவே கூடாது அப்படிங்கறதுல தலைமை ரொம்ப உறுதியோட இருக்கான். அதிமுகவினுடைய மிகப்பெரிய பலமே எங்களுடைய தொண்டர் படையும் எங்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் சக்தியும். எங்களுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் மிக மிக வலிமையான பேச்ச மக்கள் மத்தியில வச்சு பிரச்சாரத்தை ரொம்ப வீறு கொண்டு நடத்திட்டு இருக்கிறாரு. இதுதான் எங்களுடைய பலம் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க.